அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு நிகழ்வு தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. அதாவது அத்திவரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குளத்திலிருந்து வெளியில் வந்து ரகசிய அறையிலிருந்து வெளியில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. முக்கியமாக 48 நாட்கள் காட்சி கொடுப்பாரு. இதில் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. காஞ்சிபுரம் அத்திவரதர் கடைசியா 2019ஆம் ஆண்டுல குளத்துல இருந்து வெளியே வந்து காட்சி கொடுத்தாரு. இது வந்து மிக மிக ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வழிபாட்டை கூட தவறவிட்ட பக்தர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வாய்ப்பு. அதாவது மீண்டும் அத்திவரதர் தற்போது காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக இது காஞ்சிபுரத்தில் இல்லை, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் தற்போது பாதாள அறையிலிருந்து வெளிவந்து பக்தர்களுக்காக காட்சிக்கு இருக்காரு. அத்திவரதருடைய தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் காத்திருக்கணும் அப்படிங்கிறது போய், அதாவது 2059 தான் மீண்டும் காஞ்சிபுரம் அத்திவரதர் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2059 இதில் வந்து நம்ம எவ்வளோ பேர் இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில் இருந்து கும்பகோணம் அத்திவரதர் வெளிவந்திருக்காரு. அது ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏராளமான பக்தர்கள் தற்போது தரிசனம் செய்து கொண்டிருக்காங்க. 10 நாட்கள் காட்சி கொடுக்க போறாரு. அந்த அத்திவரதர் பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அத்திவரதருக்கு கோவிந்தா என்று பதிவிட்டுருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாங்க. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக என்னால் தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது, குழப்பத்தில் இருக்கேன், வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னாலாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளும் தீரும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் திருப்பகுதியில் வரதராஜ பெருமாள், அதாவது வேத நாராயண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கடந்த 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 180 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் வரதராஜ பெருமாள், வேத நாராயண பெருமாள் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வராங்க. இந்த கோவிலில் கடந்த 1915ஆம் ஆண்டு அத்திவரதர் பாதாள அறையில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பிறகு சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு தான் அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதாவது 98 ஆண்டுகள் அத்திவரதர் வெளியிலே வராத ஒரு சூழ்நிலையில் 2013ஆம் ஆண்டு வெளிவந்து காட்சி கொடுத்தாரு. இந்த அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பிட்டு இந்த நிலையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலும் அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்காங்க. இதற்காக ஆகம பூஜைகளோடு சனிக்கிழமை மாலை அத்திவரதர் பாதாள அறையில் இருந்து வெளிவந்திருக்காரு. தொடர்ந்து அத்திவரதர் பிரம்மன் கோவிலுக்கு வீதி உலா புறப்பட்டு மீண்டும் கோவிலை வந்தடைவார். பிறகு அத்திவரதர் தாயாருக்கு தைலக்காப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. முக்கியமாக நாம் காஞ்சிபுரம் அத்திவரதரை வழிபாடு செய்ய தவறிவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கும்பகோணம் அத்திவரதரை வந்து வழிபாடு செய்கிறாங்க. விழா நாட்களில் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை ஆகியவையெல்லாம் நடைபெற இருக்கு. தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் அத்திவரதருடைய தரிசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு நீங்களும் இந்த கும்பகோணம் அத்திவரதரை பார்க்கறதுக்காக சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
இந்த அத்திவரதருடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் போய் உங்களுக்கு நாம் வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் அத்திவரதரைக்கான நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு இந்த அத்திவரதர் பற்றி கேட்கும்போது ஆச்சரியமான நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம காஞ்சிபுரம் அத்திவரதர் பற்றி பார்க்கும்போது எவ்வளவு தகவல்கள் கிடைக்குதோ அதே போல தான் இவரும் ஒரு பிரம்மாண்டமான அத்திவரதர் தான். இந்த அத்திவரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடி உயரம் இருக்கக்கூடியவர். அதாவது காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் தான் இந்த அத்தி மரத்தாலான சுமார் 1.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவியுடைய அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த அத்திவரதர் சிலை இப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக மக்களுக்காக இப்போ காட்சி கொடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மிக பழமையான இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்கள் மட்டும் இல்லாமல் முற்பிறவி பாவங்கள் கூட விலகும், நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் அப்படின்னும், தாயார்களோடு இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை தரிசிப்பது மிக மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்திவரதருடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பிரம்மாண்டமானதாக இருக்குது. ஏராளமான பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்யக்கூடியதையும் பார்க்க முடியும். நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த 10 நாட்களில் நீங்களும் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இந்த அத்திவரதரை 12 ஆண்டுகள் கழித்து தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு அரிய தகவல் தான். நாம் ஒரு 40 வருடங்கள் கழித்து, அதாவது ஒரு 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 மனிதர் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய ஒரு அத்திவரதர் அப்படின்னு சொல்கிறது இந்த குளத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அத்திவரதர். ஆனாலும் ஒரு முறை 2 முறை காண்பதெல்லாம் ரொம்பவே அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மீண்டும் இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு 12 ஆண்டுகள்லேயே நம்ம இன்னொரு அத்திவரதரை காண முடியும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஆறுதலான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த அத்திவரதரை நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த கும்பகோணம் அத்திவரதரை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு இந்த அத்திவரதர் மட்டும் நாம் நேரடியாக போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட இப்போது நாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அத்திவரதரை மனதால் நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மிக மிக நன்மை. சாதாரணமான ஒரு சிலை அப்படின்னு பார்க்காம இந்த அத்தி மரத்தாலான ஒரு அதிசயமான சிலையாகவே அத்திவரதருடைய சிலையை பார்க்குறாங்க. எவ்வளவு காலம் ஆனாலும் எவ்வளவு வருடம் ஆனாலும் அது தன்னுடைய தன்மையை மாற்றாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு அத்தி மரத்தாலான சிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காண்பதற்கே ஒரு அதிசயமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்படி இந்த சிலையை வைத்து ஒவ்வொரு முறை நடக்கக்கூடிய பிரம்மாண்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொள்வது மிக முக்கியமானது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விஷ்ணு காஞ்சியில் அமைந்துள்ளக்கூடிய மற்றும் ராமானுஜர் தங்கி இருந்த இடமாக கருதப்படக்கூடியதாக இந்த அத்திவரதருடைய கோவில் பார்க்கப்படுகிறது. பிரம்மா செய்த யாகத்தின் போது தோன்றியதாகவும் இந்திரன் அத்திவரதரை பூஜித்ததாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. புராணங்கள்லேயே அத்திவரதர் பற்றி நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மீண்டும் நம்ம அத்திவரதரை பார்க்கணும் அப்படின்னா 2059 வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கும்பகோணம் அத்திவரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 12 ஆண்டுகள்லேயே நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அத்திவரதர் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.